ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று 12 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு இல்லாத ஆசிரியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்குது. அது என்னன்றதா அப்படின்றத இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம் வாங்க. 12 ஆண்டுகளாக வேலை இல்லை. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி பெற்றும் 12 ஆண்டுகளாக வேலை இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட 66,000க்கும் மேற்பட்டோர் காத்திருக்குங்க. தற்பொழுது நியமன தேர்வு எழுதிய நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவதிலும் பல்வேறு சிக்கல்கள். இப்படி டெட் தேர்வில் குழப்பங்கள் தேர்ச்சி பெற்று 12 ஆண்டுகளாகியும் பணி வாய்ப்பே போடலை அப்படின்ட்டு ஆசிரியர்கள் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா டெட் கேஸோடைய அந்த கேஸ் பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்துருச்சுங்க. அந்த விசாரணையுடைய இறுதியில் ஒரு சில தகவல்கள் பரிமாறப்படுத்துகிறது. அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புதிய பணி வாய்ப்பை கொடுக்கலாம். ஸோ பெரும் சர்ச்சை ஏற்படுத்துவதுங்க இது பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஆசிரியர்களும் பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வில் 149 ஜீவோவை நீக்குங்க அப்படின்ட்டு பல்வேறு விதமாக போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த கேஸோடைய டீட்டெயில் பார்த்திங்கன்னா 7/9/2023 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண கேஸோடைய டீட்டெயில் இன்னும் பார்த்திங்கன்னா அதோடைய இறுதி முடிவு இன்னமும் வெளியிட வரலைங்க. எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 7-8 தேதிகளில் ஒரு சுமூகமான முடிவுகள் வெளியிடப்படலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளாக டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை விரைவில் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. டெட் தேர்ச்சி பெற்று 12 ஆண்டுகளாக அவங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுக்கல, அப்படி எதுக்கு டெட் தேர்வு வைத்தீர்கள் அப்படின்ட்டு பல்வேறுபட்ட ஆசிரியர்கள் பெரிய அளவில் கேள்விகளை கேட்டவங்க இருக்காங்க. இவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து என்ன விரிவான விளக்கம் கொடுக்குறாங்கன்றதை விரைவில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.